ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சமையல் அண்ட் ஸ்ரீவினோ பொட்டிக். இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து இந்த பவுல் வந்து நாங்கள் பின்னிருந்தோம். இது வந்து நான் பூண்டு போடுறதுக்காக பண்ண பவுலு. பூண்டுக்கு வந்து இன்னுமே பெருசாக ஒரு பவுல் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதனால் இது வந்து நான் எதுவுமே வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் வந்து ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த மணி பிளான்ட்டுக்குள்ளே இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வாட்டர் பாட்டிலில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் வந்து வேரெலாம் பிடிச்சதுக்கப்புறம் புதுசாக வந்து ஒரு பாட் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதை கேரி பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா இருக்கா, இந்த கூடு நல்லா இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மணி பிளான்ட் வந்து சூப்பராக வரும். நீங்கள் எல்லார் வீட்லேயுமே கிச்சனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். ஓகேவா? ஹாப்பியான ஒரு டேயோட நம்ம பருப்பு வடை ரெசிபி வந்து பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இது என்னென்னா ரேசன் பருப்பும் கடலைப்பருப்பும் தான் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து பருப்பு வடை மாதிரி நான் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், போதும். நிறையவே போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். பருப்பு வச்சுருந்தோம்ல அதையுமே நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? நல்லா வந்து கோட்டார மாதிரி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லாவே ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றினா தான் வடைக்குமே நல்லாயிருக்கும். அதனால் போதும், இந்த அளவுக்கு ஊற்றலாம். ஆயில் டிஸ்பென்சர் வந்து நான் இது மீஷோவில் வாங்கினேன். நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.